அன்பே சிவம், அறிவே யோகம். அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த பிரபஞ்சத்தின் அருளாசி உங்களுக்கு என்றென்றும் நிலைத்து கிடைக்கட்டும். அந்த கிடைக்கின்ற அந்த அருளாசியை நீங்கள் பெற்று வாழுவதற்கான இந்த ஜோதிட கலையின் மூலமாக சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் ஆனந்தமடைகிறேன். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான கோஷங்கள் இருக்குது. இந்த 5 வகையான கோஷங்கள் உணவை மூலமாகவும், மனசு மூலமாகவும், நம்மளுடைய சுவாசம் மூலமாகவும், நம்மளுடைய அறிவின் மூலமாகவும், நம்ம பிரபஞ்சத்தின் தவத்தின் மூலமாகவும் நம்மளை நாம் சுத்தப்படுத்துவதற்கு சிறப்பான ஆன்மீக வழிமுறைகள் நிறையாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த நிலையில் நாம் மாத பலனை பார்க்க இருக்கிறோம். மாத பலனை பார்ப்போம். இன்றைய மாதம் சித்திரை, வைகாசி, ஆனி மாதம். இப்போ ஆனி மாதம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனி மாதத்தில் சூரியன் என்ன பண்ணுவார்னா எங்கே இருப்பார்? ஆனி மாதத்தில் மிதுன ராசியில் இருப்பார். மேஷம், ரிஷபம், மிதுனம். சித்திரை, வைகாசி, ஆனி. அந்த தமிழ் மாதமும் ராசியும் அடுத்தடுத்து வரும் என்பதற்கு எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 12 ராசியும் 12 மாதங்களாக மேஷத்திலிருந்து துவங்கும், சித்திரையிலிருந்து துவங்கும். இதை உணர்ந்து 3வது மாதமாகிய சித்திரை, வைகாசி, ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். அப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் அன்னு நம்ம பார்க்குறோம். இந்த இந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு பாகையிலும் ஒவ்வொரு நாள் நகர்ந்து கொண்டிருக்கும் சூரிய பகவான் என்ற உயர்ந்த நிலையில். ஏன்னா அவர் தான் இந்த பிரபஞ்சத்தையே பாதுகாக்கிறவர். அவர் தான் நம்ம உடலுக்கும் உள்ளத்திற்கும் நம்ம சமூகத்திற்கும் எல்லாத்திற்கும் ஒரு உயிரோட்டத்தை உயிரை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சூரிய பகவானை மையமாக வைத்து தான் நாம் ராசி பலனை சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் பூமியை மையமாக வைத்து அதை சுற்றி வருகிற சந்திரனை வைத்து தான் ராசி பலன் சொல்லுவாங்க. ஆனால் நாம் இந்த சந்திரனையும் இயக்குகின்ற அந்த ஆத்மகாரகனாகிய சூரியனை மையமாக வைத்து தான் நாம் அந்த ராசி பலனை நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனி மாதத்தில் இந்த சூரிய பகவான் என்ன செய்தார் என்றால் செவ்வாவுடைய சாரத்தில் ஒரு 6 நாள் கடந்தார். அடுத்தது ராகுவின் சாரத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி ராகுவோட சாரத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னென்னலாம் நடந்திருக்கும், என்னென்னலாம் நடக்கப் போகுது என்று நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த கடந்த நேரத்தில் கோபம், வேகம், எழுத்து மூலமான பிரச்சனை, சில காரியங்கள் துவங்கி நின்று போகிறது, நம்மளுடைய பூமி சம்பந்தமான இடங்கள் வாங்குவதற்கான முயற்சி பண்ணி அந்த முயற்சி நிற்கிறது. சில பேருக்கு முடிஞ்சிடும், சில பேருக்கு முடியாது. அவங்கவுங்க பிறவி ஜாதக பலன் பிரகாரம் அவங்க பிறந்த உயிரோட்டத்தின் தன்மைக்கு ஏற்ப, அவங்களோட வயசிற்கு ஏற்ப அந்த நிலைகள் வெற்றி அடையுதா, அதிலிருந்து காலதாமதமாகுதான்னு தான் இந்த மாத பலனில் பார்க்குறோம். அது உங்களுடைய பிறந்த நேரத்தை கொண்டு அந்த ஜாதக அமைப்போடு இணைத்து பார்க்க வேணும். இது பொதுவாக பூலோகத்தில் என்ன நடக்கும், இந்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தை நம்ம சொல்கிறோம். இந்த ராகுவோடைய சாரத்தில் சொல்கிறார். ராகுவே ஈசன் பிறந்த அந்த திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்கிறோம். அது நம்மளுடைய அந்த ராகு என்ன பண்ணுறாரு, சுக்கிரனுடைய கர்ம பதிவில் போகிறார். ராகு இவரே பிரபஞ்சத்தில் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்தில் ஒரு குழந்தை உற்பத்தி, ஒரு டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் விஸ்டம், இதிலெல்லாம் நிறையா எடுத்துகிட்டு போகிறது, ஒரு திட்டங்களை பெருசாக எடுத்துகிட்டு போகிறது, இது மாதிரி சூழ்நிலை போகிறார். ஆனால் அந்த சாரத்துக்குள்ளே சூரியன் போவதால் இந்த சூரியன் எந்த சாரத்துக்குள்ளே மாட்டியிருக்கார், ராகு கிட்ட மாட்டிக்கிட்டார். சூரியன் எல்லாத்தையும் வாழ வைப்பார். ஆனால் ராகு கேதுகிட்ட மட்டும் தன்னுடைய எண்ணங்களை பதிவு செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் சூரியனுடைய சக்தியை அது உள்வாங்கி அந்த சூரிய சக்தியை செயல்பட விடாது. ஆகையினால் ஒரு அரசு வேலையாக இருந்தாலும் சரி, அரசுக்காக முயற்சி செய்தாலும் சரி, பெற்றோர்களானாலும் சரி, பெற்றோர்கள் போடுகின்ற எண்ணங்கள் எல்லாம் தவறுதலாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். அது ஒரு 13 நாள் நடக்கும். அப்படி அந்த 13 நாள் நடந்து கொண்டு இருந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். உங்களுடைய முதுகு பேக் போன்னு சொல்லக்கூடிய பின்பக்கத்தோடைய அந்த தண்டுவடத்தில் பிரச்சனை வரும். தியானம் பண்ணுறீங்கன்னா தியானம் சரியாக பண்ண முடியாது, அதில் தடைகள் வந்திருக்கும். ஆனால்
இந்த நேரத்தில் தியானத்தில் முழுமையாக உங்கள் கவனத்தை நீங்கள் எடுத்து சென்றால் மேச ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக எடுத்து செல்ல முடியும். காரணம், அங்கேயே அந்த வீட்டு அதிபதி இருக்கிறார். அவர் 4ஆம் பார்வையாக பார்க்கும்போது அந்த அம் மிதுன ராசிக்கு 2ஆம் இடமாகிய 4ஆம் இடம் என்ற கடகத்தில் நீச்சமடைகிறார். அந்த நீச்சமடையும் போது இந்த நேரத்தில் அவர்கள் தவம் செய்தால் அவர்களுக்கு சக்தியும் பலமும் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் உணர முடியும், அனுபவிக்க முடியும். அதே நேரத்தில் 7க்குடைய பாதகாதிபதியும் என்ன செய்கிறார்னா, அந்த சூரியனுக்கு 12இல் இருக்கிறார். 10க்குடைய கர்மாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் என்ன செய்கிறார், அந்த சூரியனுக்கு 12இல் இருக்கின்றார். அதுக்கு 6க்குடையவனே தான் உங்களுக்கு 11 லாபத்தில் இருப்பதனால் உங்களுக்கு எதிரிகள், கடன், கஷ்டம், ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து ஒரு லாபம் போல் காட்டி உங்களுக்கு சில சிரமத்தை கொடுத்து வரவும் செலவும் சரியாக இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய லெவலில் தான் நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க. தைரியம், முயற்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தடைப்படும். காரணம் என்ன, அந்த சாரத்தின் அதிபதி மேஷத்திற்கு 12இல் இருக்கிறார் ராகு. ஆகையினால் எப்பொழுதுமே சூரியனுக்கு கேந்திரங்களில் ராகு இருப்பானானால் பல இன்னல்களும் தொல்லைகளும் விபத்துக்களும் வரும் என்பது இயற்கை. ஆனால் மேசராசிக்காரர்களுக்கு வருவது போல் வந்து அதிலிருந்து தப்பிக்கின்ற காரணமாக இருக்கும். வயதுக்கு ஏற்ப இந்த சம்பவம் நடக்கும். இந்த சின்ன குழந்தைங்களாக இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க ஸ்கூல் படிப்பை விட்டுவிட்டு இந்த கார் ஓடுறதும், கார் ஆக்சிடெண்ட் ஆகிறதும், படிப்பை விட்டுவிட்டு அதுக்குள்ள சிந்தனையெல்லாம் ஒரு முரண்பாடான விஷயத்தில் அது பார்க்குதுன்னு பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை போய் அடிக்கிறதும், அதை கோவப்படுறதும் செய்வீங்க. ஆனால் இந்த கோவப்படுறது செய்ய வைப்பதுக்கு அது தூண்டுதலாக இருக்கிறதுனால குழந்தைகளை வந்து நாம் கோவப்படுவதனால அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்கன்னா அவங்க கேட்டுக்குவாங்க. ஆகையினால குழந்தைகளையும் கவனமாக பார்த்துங்க, நீங்களும் கவனமாக இருங்க. உங்களோட பயணப்பாதையில் வந்து மிகவும் சிறப்பான நேரம் இது. தவத்திற்கும் உங்களை நீங்கள் உணர்வதற்கும் உங்களுடைய நோய் நொடியிலிருந்து விடுபடுவதற்கும் நல்ல ஏற்ற காலமாக இருக்கிறது. நீங்கள் நல்ல விஷயங்கள் நிலபலங்கள் வாங்கலாம். வாங்கினாலும் ஏற்கனவே போட்டிருந்த அந்த சூழலை வந்து போட்டிருந்தா இப்போ வெற்றியாக இருக்கும், இப்போ போட்டிங்கன்னா கொஞ்சம் தடையாக இருக்கும், காலதாமதமாகும். ஆகையினால் மேஷராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பகவான் 3லிருந்து முயற்சியும் நல்ல பயிற்சியும் சமூக ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வும் தருவார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.